வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சோஜி சப்போடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டடுன்னு கூடிய ஒரு நியூ சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்தில் நமக்கு கிம்னு கூடிய ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவருமே பஸ்ஸை விட்டு இப்போ தான் இறங்கி அவருடைய வீட்டு சைடாக வந்துகிட்டு இருப்பார். அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரவுடி பையன் சிகரெட் பிடிச்சின்னு இருப்பான். கிம் வரும்போது கரெக்டாக வேணும்னே கிம் மேலே அவன் போட்டுறான். அதை பார்த்த கிம்மும் பெருசாக அவன்கிட்ட எதுவுமே பேசாமல் அவனை முறைச்சிட்டு மாட்டோம் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஏன்னா கிம் வந்து ஒரு ஆர்டினரி பர்சனாக இருக்க விரும்புகிறாரு. அதுக்குள்ளே ஒரு நடந்து போயின்னு இருக்கும்போது திடீர்னு எதிர்பார்க்கறதுக்குள்ள வேற ஒரு ரவுடி பையன் வேணும்னே கிம்மை ஏற்றிட்டு போயிடறான். அது கிம்முடைய கையன்றது அவனுடைய கண்ணாடியில் இடிக்க அதில் அந்த ரவுடி பையன் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் கிம் கூட சண்டை போட வரான். இந்த விஷயத்தை தூரத்துலேருந்து லிம்முன்னு கூடிய ஒரு டெய்லர் ஷாப் ஓனர் பார்த்துட்டு தான் இருப்பார். ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அந்த சமயத்தில் அந்த ரவுடி பையன் வரது மட்டும் இல்லாமல் நான் எப்படி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உன்னால் என்னுடைய காரே செம டேமேஜ் ஆகிடுச்சு பார்த்தியான்ற மாரி கிம் கிட்ட கத்த. அதை பார்த்த கிம்மே என்னை மன்னிச்சுங்கன்ற மாரி டீசெண்டாக சொல்கிறாரு. ஆனால் இதுக்கான வேலையை நீ தரலேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையன் கிம்முடைய முகத்திலேயே கொடுத்துக்கிறான். ஆனால் கிம் பெருசாக எதுவும் பண்ணாமல் அப்படியே கீழே வந்துடுவார். இது மொத்தமே சிசிடிவி ஃபுட்டேஜில் கவர் ஆகிற மாரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் கிம்மே அலாரம்லாம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கமான டைமுக்கு எழுந்துச்சு இவங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கடைசியாக தான் அவங்க ஸ்கூல் யூனிஃபார்மே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கடுத்து தான் இவருடைய பொண்ணை அவர் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. கதவை தட்டி அவங்க பேரை சொல்லி கூப்பிட அப்படியே மிஞ்சியும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பிரச்சனை, ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண என்னன்ற மாரி அவங்க அப்பா கிட்டே கேட்டுன்னு இருக்கும்போது கிம் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஆரோக்கியமாக இருக்க தேவையில்லையா, அதில் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுன்ற மாரி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அடுத்ததான் அவங்க வச்சுருக்க ரிப்போர்ட் கார்டை ஹீரோ ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அம்மா சிப்ளிங்ஸ் யாருன்னா வச்சுருக்காங்களான்னு கேட்கும்போது அதில் ஹீரோ எக்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் மிஞ்சியோடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய நம்பரை கேட்குறாங்க. மிஞ்சி ஹேரியாங்கன்னு ஒரு ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்பரையுமே சொல்ல அதை கேட்டு ஹீரோ அந்த நம்பரை நோட்டீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ரிப்போர்ட் கார்டில் எழுதிக்கிறாரு. இதை அப்படியே மிஞ்சி வாங்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி லிம்மன்னக்கூடிய ஒரு டெய்லரை பார்த்து வந்திருப்போம். அவர் வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஒழுங்காக சூட் ஆகலைன்னு நினைக்கிறேன், நான் வேணால் ஆல்ட்ரு பண்ணி தரட்டான்ற மாரி அவருடைய பிஸ்னஸை பற்றி ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மிஞ்சிக்கிட்ட பேச அதை புரிஞ்சுன மிஞ்சியும் அதெல்லாம் வேணான்ற மாரி அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த இடத்துக்கு வந்த பஸ்லேயுமே இவங்க ஏறி போக அதுக்கடுத்து தான் கிம் ஏற ஆரம்பிக்கிறாரு. நேற்று நடந்த அந்த ரவுடி சண்டையை ஒரு பார்த்துருந்துருப்பார்ல, அதில் ஹீரோ கிட்ட அவர் நல்லா இருக்கதை ஒரு நல்லா விசாரிக்கிறாரு. அதுக்கடுத்து தான் அந்த சண்டைனால ஹீரோடைய ட்ரெஸ் வந்து அழுக்காக இருக்கும், அதில் இது வேணால் நான் சுத்த மாட்டேன், என்னுடைய லாண்ட்ரிக்கு வரீங்களான்னு போது அதை கிம் எடுத்துகிட்டு அவர் போயிடுறாரு. அதை பார்த்த லிம்முமே அப்பாவும் பொண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்ற மாதிரி பின்னாடி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி மிஞ்சியை காமிச்சா அவங்க பஸ்ஸில் இருந்துகிட்டு இருப்பாங்க. மிஞ்சிக்கு வந்து நம்ம ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் மேலே க்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே பையனே அவங்க பஸ்ஸில் பார்த்துட்டு இருக்க திடீர்னு எதிர்பார்த்ததுக்குள்ள ஒரு பைசைக்கிள் குறுக்கு கிராஸ் ஆகிடும். அதில் பஸ் வந்து பிரேக் போட்டுருவாங்க. திடீர்னு மிஞ்சி வந்து பக்கத்தில் இருக்க நம்மூன் மேலே வந்துடுவாங்க. அதுக்கடுத்து தான் அங்கே ஒரு சீட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் உட்காந்து இவங்க நம்மூனை கவனிச்சின்னு இருக்க அந்த விஷயத்த நம்மூன்மே பார்த்துக்கிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் சீனில் கிம்மை காமிச்சா அவர் எப்பயும் போல் வேலைக்கு வந்துருப்பார். அந்த சமயத்தில் அவங்க மேனேஜர் ஹாக்ஸுன்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவருடைய பிஸ்னஸ் கார்டை ஒரு செக் பண்ணியிருப்பார். அப்படி செக் பண்ணும்போது அது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் 95,000க்கு யூஸ் ஆகிருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலி நேற்று வந்து அந்த ஹாக்ஸுன்ற ஆள் வரவே கிடையாது. அப்போ எப்படி இவருடைய பிஸ்னஸ் கார்டு உபயோகப்படுத்திருக்குன்ற மாரி இவர் ஹாக்ஸுக்கிட்டே கேட்கும்போது அந்த இடத்துல இவருமே நீங்கள் கம்பெனி எக்ஸ்பென்சஸ்லாம் பார்க்க தேவையில்ல, அது கம்பெனியோடைய வளர்ச்சிக்கு உதவியாக தான் இருக்குன்ற மாரி கிம்முடைய மண்டியை கழுவி அந்த இடத்த விட்டு அமைச்சிருவார். கிம்முக்கு ஒரு குழப்பறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நார்மல் எம்ப்ளாயி வந்துடுவார். இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவருடைய பொண்ணுடைய பிறந்த நாள் வரதுனால அதுக்கு எதனாச்சும் செல்ஃப் டிஃபென்ஸ் ஐட்டம் தரலான்னு இருக்காரு. ஏன்னா அவங்களுடைய வீடை சுற்றி ஏகப்பட்ட ரவுடி பசங்க இருக்காங்களே, அதில் அதை அவங்க பொண்ணுக்கு உதவணி அவர் யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் அவங்க அந்த சங்கம் என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஹாக்ஸுவை பிடிக்கலையா, அவர் அடிக்க போகிறீங்களான்னு கேட்கும்போது கிம்முமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, என்னுடைய பொண்ணுடைய பிறந்த நாள் வரப்போகுது, அதே சமயத்தில் என்னோட நெய்பர்ஹுட்டை சுற்றி ஏகப்பட்ட ரவுடி பசங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதால் தான் என்னுடைய பொண்ணுக்கு சேஃப்டியாக எதனாச்சும் வாங்கி தரலான்னு நினைக்கிறேன் போது அதை கேட்ட சங்காவும் அதை பற்றி உங்கள் பொண்ணுக்கிட்டே பேசலாம் என்னும்போது அந்த இடத்துல இருக்க கிம்மே சில நாட்களாக என் பொண்ணு என்கிட்ட பேசுறது கிடையாது, ஒருவேளை அவங்க அம்மா கூட இருந்திருந்தா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன்ற மாரி வருத்தமாக சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட சங்காவும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, இன்றைக்கி 6 மணிக்கு நம்ம உங்கள் பொண்ணுக்கான கிஃப்ட்டை தேடுவோன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க போயிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அந்த சைட் மிஞ்சியை காமிப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து உட்காரும்போது அந்த இடத்துக்கு இவங்களுடைய ஃப்ரெண்டான ஹேரி அங்கே வரது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னுடைய ஜிம் ட்ரெஸ் தேவைன்னு சொல்ல அதை கேட்ட மிஞ்சியுமே உங்களுடைய ஜிம் ட்ரெஸ் அந்த ஃப்ரெண்டுக்கு தரங்க. அதுக்கடுத்து 2 பொண்ணுங்க வரது மட்டும் இல்லாமல் வேணும்னே மிஞ்சிக்கிட்ட வந்து மேலே கேவலமான நாற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொருட்களை வேணும்னே கீழே தள்ளி விட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் மிஞ்சி கீழே குஞ்சு எடுத்துக்கின்னு இருக்க அந்த சமயத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய ஹேரின்ற பொண்ணுங்கிட்ட தான் அந்த 2 பெண்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த மிஞ்சி லைட்டாக ஹேரியை முறைக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்களுமே உனக்கு எதனாச்சும் பிரச்சனையான்ற மாரி மிஞ்சி கிட்டே கேட்க அவங்களும் எதுவும் இல்லைன்ற மாரி உட்காந்துடுறாங்க.
கடைசியாக தான் நம்ஹூன் வரது மட்டும் இல்லாமல் ஹீரியை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த விஷயங்கள்லாம் மிஞ்சியும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க. இருந்தாலும் கடைசியாக தான் மிஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. அப்படியே போகும்போது எப்பயும் போல இவங்களை புள்ளி பண்ணக்கூடிய அந்த 2 பசங்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்க திரும்ப பிரச்சனை பண்ணலான்னு இருக்கும்போது மிஞ்சி என் மேலே அடிக்கக்கூடிய நாத்தத்தோடு அவங்க மேலே அடிக்கிற ஸ்மோக்கிங் ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கான்னு கலாய்க்கிற மாரியே சொல்ல, அதை கேட்ட 2 பசங்களுமே அவளை அடிக்கலான்னு வராங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு ஹேரி வரது மட்டும் இல்லாமல் அவளை விட்டுருங்க, அவளை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட மிஞ்சியும் எது பரிதாபமாக இருக்குன்னு கேட்கும்போது ஹேரி சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. உன் மேலே அடிக்கிற நாத்தத்தை சொன்னன்ற மாரி வேணும்னே மிஞ்சி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. ஒரு நாள் அடுத்ததாக ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருமே சங்காவோட சேர்ந்து இவங்க பொண்ணுக்காக கிஃப்ட் வாங்கலான்னு இருக்காரு. ஆரம்பத்தில் சங் கிட்ட வேணான்ற மாரி இவர் சொல்கிறாரு. இருந்தாலும் சங் தான் அந்த இடத்துல கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் வேணுன்ற மாரி இவங்க தான் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் இவங்க மாலுக்கு போகும்போது அந்த இடத்துல சங்கா ஹீரோவை விட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது இவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஃபுட்டு தேவைப்படுதா, அதுக்கு ஏகப்பட்ட கியூ இருக்குது, அதில் ஹீரோ நிற்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட அவங்க கிரெடிட் கார்டு கேட்குறாங்க. நான் வேணா உங்கள் பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கிறேன், நீங்கள் அது வரைக்கும் இந்த க்யூவில் நில்லுங்கன்ற மாரி ஒரு சாப்பாடுக்கான க்யூவில் இவர் நிற்க வச்சுருங்க. சரின்னு இவருமே சங் கிட்ட கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு அந்த க்யூவில் நிற்கிறாரு. கடைசியாக ஒரு ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்துல மெசேஜை கேட்குறாங்க. ஏன்னா சங் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் மெசேஜ் இருக்கும். கடைசியாக சங்மே வந்து அந்த மெசேஜை காமிச்சிட்டு என்ன இவங்க வாங்கியிருக்காங்கன்ற விஷயத்தை ஹீரோ கிட்ட காமிக்க, அந்த இடத்துல ஹீரோமே இது வேணான்னு ரீஃபண்ட் பண்ணலான்னு இருக்காரு. இந்தமாரி காஸ்ட்லியான ஐட்டம் எதுக்கு என்னுடைய பொண்ணுக்குன்னும் போது சங் தான் கம்பல் பண்ண செய்கிறாங்க. இந்த காலகட்ட பெண்களுக்கு இதுதான் பிடிக்குன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டவருமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கடைசியாக காம்ப்ரமைஸ் ஆகிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இதே நான் வாங்கிக்கிறேன்ற மாரி இதை அவருடைய பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்காரு. அடுத்ததாக ஹீரோமே அவருடைய வீட்டுக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ்ஸு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மறைச்சி வச்சுருவார். அடுத்தது இவங்க பொண்ணு என்ன பண்ணுறதை பார்த்தா அவங்க துணியை துவைக்கிற மாதிரி தெரியும். நான் இதை பண்ணுறேன்னும் போது அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை பண்ண தேவையில்ல, நானே பண்ணிக்கிறேன், உங்கள் மேலே அடிக்கிற ஸ்மெல் என்னுடைய துணியில் அடிக்குதுன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல, அதை கேட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவார். அதுக்கடுத்து தான் இவங்க ரூமில் உட்காந்து ஹேரியோடைய ப்ரொஃபைலை பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு நம்ஹூனுடைய ப்ரொஃபைலும் தெரிய வர ஆரம்பிக்குது. அதில் அந்த ப்ரொஃபைலில் போய் ஃபோட்டோ பார்க்கும்போது தெரியாமல் கிளிக் கொடுத்து லைக் போயிடும். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வருவாங்க. திடீர்னு ஹீரோ சோஃபாவிலே படுத்துன்னு இருக்க, அதை பார்த்து இவங்களுக்கு ரூமில் போய் தூங்க சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய பாத்திரத்தை கழுவிட்டு போகிறதா சொல்கிறாரு. அது மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல தூங்குங்கன்ற மாரி ஹீரோ ரூம்குள்ளார போக சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்கிட்டு அடுத்த நாள் அலாரம்லாம் வச்சுட்டு பக்கம் எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் பாத்திரம் கழுவலான்னு இருக்காரு. ஆனால் மொத்த பாத்திரமே சுத்தமாக இருக்குது. அதாவது இவங்க பொண்ணே சரி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் இருக்கும்போது நெக்ஸ்ட் சீனில் மிஞ்சியை காமிச்சா அவங்க ஜிம் க்ளோத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்குமே ஜிம் க்ளோத் கிடச்சிருக்காது. அந்த சமயத்தில் ஹேரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வேணும்னே இவங்களை நக்கலை சிரிச்சிட்டு போக, என்னன்னு இவங்களும் தெரியாமல் அப்படியே இவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் என்னுடைய ஜிம் க்ளோத் எங்கன்னு கேட்கும்போது, நான் அதை உங்ககிட்ட முன்னவே தந்துட்டேன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு இவங்களும் ஏகப்பட்ட இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை குப்பை தொட்டியில் போட்டுருக்கிறது தெரிய வருது. அதில் அந்த அழுக்கான ஜிம் க்ளோத்ஸோடைய இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரும்போது இவங்க இடையில நம்ஹூனை சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ஹூன் வந்து இவருடைய ஜிம் க்ளோத்தை மிஞ்சிக்கு தர, அதை பார்த்த மிஞ்சி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதை போட்டுக்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற சார்மே எதுக்கு நீ நம்ஹூனை போட்டாந்துருக்கன்ற மாரி திட்டிக்கிட்டு இருக்க. இது மொத்தத்தையும் தூரத்துலேருந்து ஹேரியை பார்ப்பாங்க. ஆக்சுவலி ஹேரிக்கு நம்ஹூனை பிடிக்கும். அதுலேயும் அவங்க லைட்டாக மிஞ்சியை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம கதையுடைய 2 மெயின் ப்ரோட்டகனிஸ்ட்டை எடுத்ததாகவே காமிக்கிறாங்க. ஒருத்தர் நேம் ஹான்ஸுன்றது, இவர் வந்து டேக்வாண்டோ கிளாஸ் நடத்துகிறாரு. அதே சமயத்தில் பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவருடைய பேர் சின்ஜியோலுன்றது. இவருக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு ஆர்வ கோளாறுன்னு சொல்லலாம். அது வகையில் இவர் எல்லா பப்ளிக் சர்வீஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் காதில் இவர் ஹெட்செட் போட்டிருக்கனால வெளியே வந்து கதவை தட்டுற விஷயம் அவருக்கு தெரியல. அது வகையில் தான் ஹான்ஸ் எவ்வளோ கதவை தட்டி பார்ப்பாரு. இவன் திறக்கலான்னு டேக்வாண்டோ ஸ்டைலில் ஒரு கிக்கு விடுறாரு. அதில் கதவே உடச்சிக்கிட்டு வந்துடுது. அதில் கடுப்பாக ஹான்ஸு இவர் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. கதவை தட்டிட்டு குடும்பம் வர தெரியாதுன்னு போது, அதெல்லாம் விடு, இன்றைக்கி என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்ற மாதிரி ஹான்ஸு சொல்ல, ஜின்சியோல என்ன நாள்னு பார்க்குறாரு. அப்போ தான் ஹான்ஸு சொல்கிறாரு, நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அவனை பார்ப்போம், அது இந்த நாள் தான்ற மாரி அவர் சொல்கிறாரு. அதாவது இவங்க ஹீரோவை பற்றி தான் பேசுகிறாங்க. ஹீரோவை இவங்க வருஷத்தில் ஒரு வாட்டி தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ரூல்ஸை போட்டதே ஹீரோ தான். அது வகையில் இவங்க ஹீரோவை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்க்க, அந்த இடத்துல ஹீரோ மற்றவங்களுடைய கதையை கேட்டுன்னு இருக்காரு. முக்கியமாக ஜின்சியோல் வந்து அவருடைய பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய பொண்ணை வந்து இவர் ஒரு சின்ன ட்ரெஸ்லேயே அடிச்சுருந்துருப்பார். அதெல்லாம் இவர் மற்றவங்க கிட்ட காமிச்சுன்னு இருக்காரு, இதுதான் என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து தான் ஆன்சோ அவருடைய பையனை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அவருடைய பையன் எப்படி இருக்காருன்ற மாரி அதெல்லாம் பற்றி பேச, இதெல்லாம் கேட்ட ஹீரோவை எனக்கு டைம் இல்லைன்ற மாரி அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் இருக்காரு. ஆன்சோ தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீ எங்கே போகிறேன்னு கேட்கும்போது என்னுடைய பொண்ணை பார்க்க போகிறேன்ற மாரி ஹீரோ சொல்கிறாரு. அதை கேட்ட இவருமே உன்னோட பொண்ணை பற்றி அவ்வளோ கவலை
கவலைப்படாத, உன்னுடைய பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அது உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அதை கேட்ட ஹீரோவும் அதை மறுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரால் அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஹீரோ ஒன்றுமே அவருடைய பொண்ணை ஒரு குழந்தையாட்டம் தான் பார்க்குறாரு. இதெல்லாம் இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு வெயிட்டரை சில ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணி தொல்லை பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தை ஜின்ஷியோவில் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதில் ஜின்ஷியோல் வேணும்னே அந்த ரவுடி பசங்களை முடிச்சுன்னு இருக்க அதில் இருக்க ஒருத்தவன் என்னன்ற மாரி கேட்கும்போது ஜின்ஷியோல் பெருசாக எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா ஹான்சு திடீர்னு தலையை திருப்பிட்டாரு. இதுக்கப்புறம் பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு கிம்முமே மற்றவங்கிட்ட வெளியே போக சொல்கிறாரு. சரி நீ உங்களுமே கிளம்பி போகலான்னு இருக்கும்போது அந்த சைடு இருக்க ரவுடி பையன் வேணும்னே ஜின்ஷியோல் மேலே தண்ணியை தூக்கி அடிச்சிடறான். அதில் ஜின்ஷியோல் கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ரவுடி பையன் உன்னுடைய பொண்ணு அழகாக இருக்கலன்ற மாரி டிஷர்ட்டில் இருக்க அவருடைய பொண்ணை பார்த்து தப்பாக பேசலான்னு வரும்போது அதில் கடுப்பான ஜின்ஷியோல் அவனை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 4-5 ரவுடி பசங்க இருப்பாங்க, எல்லாருமே போட்டு ஒரு பயங்கரம் அடிக்க ஆன்சுடா மறந்து போய் பார்த்துன்னு இருக்காரு. இதுதான் சரியான சமயம், ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டாரு. இதே சமயத்தில் கடைசியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரது மட்டும் இல்லாமல் ஆன்சுக்கும் ஜின்ஷியோலுக்கும் டேசர் ஷாக் வச்சுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவை காமிச்சா அவர் எப்பயும் போல் அவங்க பொண்ணுடைய துணியை மடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த சமையல் தாங்க ஒரு ஜிம் க்ளோத்தை கவனிக்கிறாரு. அதில் நம்ம ஒன்று பேர் எழுதியிருக்க இது யார்தான்ற மாரி அவருடைய பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு. ஆனால் அவங்க ஆன்சர் பண்ணாமல் போயிடுறாங்க. ஒரு வேளை நம்ம பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குமோன்ற மாரி ஒரு லைட்டாக திங்க் பண்ணுறாரு. இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே அவங்க ஸ்கூலுக்கு போனோன்னே முதல் வேலையை அதை நம்மூன் கிட்ட தரலாம் ட்ரை பண்ணுறாங்க. கடைசியாக தான் நம்மூன் வெளியே கிரவுண்டில் இருக்கிறது தெரிஞ்சு நம்மூன் கிட்ட போய் இவங்க தர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்மூனும் அந்த ஜிம் க்ளோத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் என் போஸ்ட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க ராத்திரி லைக் போட்டிருந்தாங்க, அது நீ தானன்ற மாரி கேட்கும்போது அந்த இடத்துல இவங்களுமே சோஷியல் மீடியாவில் நான் இல்லையன்னும் போது அதை கேட்டு நம்மூன் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி மெசேஜ் அனுப்பும்போது தான் கரெக்டாக அது மிஞ்சியோடைய ஃபோனுக்கு வருது. அதை பார்த்த மிஞ்சியுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். அங்கே இருக்க நம்மூன் நீ எப்போ வேணாலும் எனக்கு மெசேஜ் அனுப்பலான்ற மாதிரி சொல்கிறாரு. இது மொத்தத்தையுமே தூரத்துலேருந்து ஹேரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஹேரி தான் ரொம்ப கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. அதில் கடைசியாக தான் ஹேரி அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டை விட்டு மிஞ்சியை தனியாக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மிஞ்சியால் எதுவும் பண்ண முடியாததுனால அவங்க ஹேரியை பார்க்க வராங்க. அந்த இடத்துல இருக்கிற ஹேரியுமே எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா பாய் ஃப்ரெண்ட் கூட நீ பழகுன்னு கன்னத்துலேயே வைக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கவங்களும் எங்கள் 2 பேருக்குள்ளே எதுவுமே நடக்கலன்னு சொல்ல அதை கேட்ட ஹேரி அப்போ எதுக்கு அவன் உனக்கு ஜிம் க்ளோத்தை தரணுன்ற மாரி கேட்க நீ தான் என்னுடைய க்ளோத்தை பாழாக்கிட்டே அதால் தான் உதவி செய்கிற விஷயமா நம்ம அவனுடைய ஜிம் க்ளோத்தை என்கிட்ட தந்தானும் போது அதை கேட்டு கடுப்பான ஹேரி மிஞ்சி எட்டி உதைக்கிறாங்க. மிஞ்சி கீழே போய் விட கடைசியாக ஹேரி என்ன சொல்கிறாங்கன்னா நீ அம்மா இல்லாமல் வந்திருக்க, அதே சமயத்தில் உன் மேலே ஒரு கேவலமான நாற்று அடிக்குதுல்ல, அது கண்டிப்பாக உங்கள் அப்பா மேலேருந்து தான் அடிக்கும். ஒரு வேளை உனக்கும் உன்னுடைய அப்பாவுக்கு எதனாச்சும் இருக்கான்ற மாரி வேணும்னே அவங்க ஹீரோவை பற்றி தப்பாக பேச அதில் கடுப்பான மிஞ்சி அந்த இடத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் சும்மா இருந்த மிஞ்சி ஹேரியை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கடைசியாக பிரின்சிபல் ரூம் வெறிக்க போகுது. அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கவங்க ஹீரோவை கால் பண்ணி உங்கள் பொண்ணு ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டா, அதால் நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் வரணும்னு சொல்ல அதை கேட்ட விரும்பிய வரதா சொல்கிறாரு. இப்போதைய மிஞ்சி ஒரு பொண்ணு மேலே கை வச்சுருக்காங்களே, அவங்க வேறு யாரோடைய பொண்ணும் கிடையாது, கங்ஷனுடைய பொண்ணு தான். கங்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியன் சொல்லலாம். இவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் கங்ஷன். அது வரைக்கும் அவரை காமிச்சா அவர் ஷின்னு கூடிய ஆளோட பாத்து எடுத்துன்னு இருப்பார். அந்த இடத்துல ஷின்மே நம்மளுடைய ப்ராஜெக்ட் எப்படி போகுதுன்னு இவர்கிட்ட கேட்டுருக்கேன். அந்த இடத்துல கங்ஷனும் நல்லா போகிறதா தான் சொல்கிறாரு. கங்ஷனோடைய உடம்பு முழுக்க டேட்டூஸ் இருக்கும். அந்த இடம் முழுக்கவே இவர் எரிச்சு விட்டு வச்சுருந்துருப்பார். அது வரைக்கும் தான் கங்ஷன் வந்து இவருடைய அசிஸ்டண்ட்டை பார்க்க வர்றாரு. இவரோட நேம் நம்மன்றது. அந்த சமையல் தான் அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பொண்ணு மேலே ஒரு பொண்ணு கை வச்சதா சொல்ல அதில் இவருமே ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு இருக்காரு. இதே சமையல் தான் கோல்டன் தீத்துன்னு கூடிய ஒரு ஆளுமே கங்ஷனை பார்க்கறதுக்காக வந்திருந்திருப்பாரு. ஆனால் கங்ஷன் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் தான் ஸ்கூலுக்கு போகிறாரு. அதில் அங்கே இருக்கிறவங்க ஷெடியூல் மாறிடுச்சுன்னு சொல்லும்போது அதை கேட்டு இவர் கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வானா வரதுக்கும் நீங்கள் போனால் போகிறதுக்கும் நான் என்ன உங்களுடைய நாயான்ற மாரி ஒரு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இருக்க கார்டுமே அதை நாங்கள் சொல்லி தான் தெரியணுமான்ற மாரி அவர்கிட்ட வெறுப்பேற்றுற மாரி பேச அதில் கடுப்பாக கோல்டன் தீத்தும் சரின்ற மாரி அந்த இடத்துல இவங்க கிட்டே கத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கங்ஷன் இப்போ ஸ்கூலில் தான் இருப்பார். கடைசியாக தான் அந்த இடத்துக்கு ஹீரோ வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோவுக்கு நடந்த பிரச்சனைகள் தான் தெரிய வருது. இருந்தாலும் ஹீரோ கிட்ட அவங்க அப்போலஜிஸ் கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற மிஞ்சி அப்போலஜிஸ் பண்ண மறுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே அவங்க பண்ண புள்ளிசம்மை பற்றி மிஞ்சி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அது எதையுமே கேட்குற மாதிரியே தெரியல. நான் மிஞ்சிக்கு பதிலாக மன்னிப்பு கேட்குறேன்ற மாரி ஹீரோ முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பொண்ணை நான் மட்டும் தான் தனியாக வளர்த்தேன், அவளுக்கு அம்மா கிடையாது, அதால் தான் அவள் பொறுப்பு வளரல, அதால் தான் அவளால் மன்னிப்புமே கேட்க முடியல, என்னை மன்னிச்சுங்கன்ற மாரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை கேட்ட கங்ஷனும் அம்மா இல்லாமல் வளர்றது எப்படி இருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் மன்னிச்சு விட்றேன், இன்னொரு வாட்டி உங்கள் பொண்ணை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கங்ஷனுமே வெளியே போயிருந்திருப்பாரு. கடைசியாக ஹீரோவை பார்த்து இவன் யாருன்ற விஷயம் தெரியுமான்னு பிரின்சிபல் கிட்ட கேட்டால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் ஜஸ்ட்டு பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு ஒர்க்கர் மட்டும்தான் சொல்ல. இதை கேட்ட கங்ஷியானும் என்ன சொல்கிறானா இதுக்கப்புறம் எந்த வித
பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்கன்ற மாரி பிரின்சிபலே மாட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அடுத்ததாக ஹீரோ அவருடைய பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் ட்ரை பண்ணுறாரு. அந்த சமயத்தில் பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எந்த வித தப்புமே நம்ம மேலே கிடையாது, எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, எனக்கு உங்களை சுத்தமாகவே பிடிக்கல, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அதால் நான் வீட்டுக்கு வர போகிறது கிடையாது, இன்றைக்கி நான் என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டிலேயே தங்கிக்கிறேன்னும் போது அந்த இடத்துல இருக்க ஹீரோவை நாளைக்கு உன்னுடைய பிறந்த நாள், அதை நீ கொண்டாட தேவையானும் போது அந்த இடத்துல இருக்கிற மிஞ்சுமே எனக்கு என்னுடைய பிறந்த நாள் என்றைக்குமே பிடிச்சதே கிடையாது. ஏன்னா அந்த நாளில் தான் என்னுடைய அம்மாவும் இறந்து போயிருந்தாங்க, எனக்கு எப்போவுமே அந்த விஷயம் பிடிக்காதுன்ற மாரி இவங்க பயங்கரமாக கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பாங்க. இதில் ஹீரோ கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவங்க ஒய்ஃபோடைய அந்த மெமோரியல் பிளேஸ்க்கு போகிறாரு. அந்த இடத்துல போய் இவரும் வருத்தப்பட்டுன்னு இருக்காரு. அந்த சமயம் தான் ஹீரோவுக்கு அவங்க ஒய்ஃப்க்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுமே ஃப்ளவரை பற்றி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. இதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் நம்ம பொண்ணுக்கு பிறந்த நாள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவருமே மொத்த விஷயத்துக்கு ஏற்பாடு ராத்திரி அவருடைய பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் கடைசி வரைக்கும் உங்கள் பொண்ணு வந்த மாரியே தெரியல. அதுவைகள் தான் மிஞ்சியை காமிச்சு அவங்களுமே மார்க்கெட் ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்பூன் கிட்டேருந்து மெசேஜ் வரும். அவன் வந்து ஸ்கூல் பேக் கேட்டில் சந்திக்கலான்ற மாதிரி போட்டிருந்துருப்பான். அதில் இவங்களுமே ஸ்கூல் பேக் கேட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோ அவருடைய பொண்ணுக்காக 12 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் கடைசியாக தான் அவங்க பொண்ணு இன்றைக்கி வீட்டுக்கு வராமல் ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கறதா சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்ட ஹீரோ சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி தூங்கிட்டு அடுத்த நாள் ஏஞ்சி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கேயே என்னுடைய பொண்ணு இருக்காங்கன்னு கேட்குறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க பொண்ணு இல்லைன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. இதை கேட்டு இவர் வேகமாக ஸ்கூலுக்கு போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்ககிட்ட மிஞ்சி எங்கன்னு கேட்கும்போது யாருமே அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரியல. கடைசியாக தான் இவர் நம்பூனை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு முன்னவே நம்பூனுடைய நேம் தெரியுன்றதுனால அவனோட நேம் டேக்கை பார்த்து என்னுடைய பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவனுமே நான் எந்த வித மெசேஜ் அவளுக்கு அனுப்ப கிடையாது, யாரோ ஒருத்தவங்க என்னுடைய ஃபோனை திருடி அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த மெசேஜ் கடைசியாக தான் சவுத் கேட்டுக்கு தான் அவங்க வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட இவருமே ஸ்கூலோடைய அந்த கேட்டுக்கு பின்னாடி போகிறாரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட ரத்தங்கள் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவர் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிறாரு. கடைசியாக தான் அந்த இடத்துல ஒரு பேண்டை கண்டுபிடிக்கிறாரு. கடைசியாக தான் அது ஹேரியோட பேண்டுன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. இதெல்லாம் இவர் யோசிச்சுன்னு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹேரி ஒரு ரவுடியோடு வராங்க. அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நல்ல வேளை மழை பெஞ்சிடுச்சு, மொத்த எவிடன்ஸுமே இந்த இடத்துல அலைஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டாங்க, போலீஸ் ஆஃபீஸரும் நம்மளை பற்றி கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு 2 பேரும் என்னமோ ஒரு விஷயத்தை பற்றி ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மொத்தத்தையுமே பின்னாடி வந்து ஹீரோ கேட்கறது மட்டும் இல்லாமல் நான் தான் மிஞ்சியோடைய அப்பான்ற மாரி ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அதை கேட்ட அந்த ரவுடியுமே எங்களுக்கு மிஞ்சி எங்கே இருக்கான்னு தெரியாதுன்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போக அதை கேட்ட ஹீரோ ஆக்சுவலி நான் மிஞ்சி எங்கன்ற விஷயத்த உங்ககிட்ட கேட்கவே இல்லை, அதே சமயத்தில் இது ஒன்று தானன்ற மாரி ஏரியோடைய பேண்டை எடுத்து இவர் காமிப்பார். அதை ஒரு பக்கம் ஏறி பார்த்துன்னு இருக்கேன். ஆனால் அந்த ரவுடி கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்துச்சு, என்னை மிரட்ட ட்ரை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ கூட சண்டை போடலான்னு வர்றாரு. ஆனால் இவருக்கு ஹீரோவை பற்றி சுத்தமாக தெரியல. ஹீரோ ஈஸியாகவே அவருடைய அட்டாக்லேருந்து மிஸ் ஆக உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோடைய ட்ரெஸ்ஸை கட்டுறாரு. அந்த சமயம் தான் ஹீரோடைய உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அப்படியே சின்னதாக ஒரு சில ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோ ஏகப்பட்ட மிஷின் பண்ணியிருக்காரு. ஹீரோ நார்த் கொரியாவும் சரி சவுத் கொரியாவும் சரி ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏகப்பட்ட மிஷின்ஸ் பண்ணியிருக்காரு. ஹீரோவை யாராலேயே தோக்கடிக்கவும் முடியாது. ஹீரோ மல்டிபிள் டேலண்ட் பர்சன் சொல்லலாம். ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்திருக்காரு, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாம் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆள் தான் ஹீரோ. இந்த விஷயங்கள் அந்த சைடு இருக்க ரவுடிக்கு தெரியல. இதெல்லாம் நமக்கு சின்னதாக ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிட்டு ப்ரெசென்ட்டை காமிச்சா அந்த இடத்துல ரவுடியுமே ஹீரோவை பார்த்து அரண்டு போகிறான். இருந்தாலும் நம்ம கெத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரவுடி ஹீரோ அடிக்கலான்னு வரும்போது ஹீரோடைய கை ஓங்க ஆரம்பிக்குது. இது வரைக்கும் அமைதியாக இருந்த ஹீரோ இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ரவுடியோடைய மூஞ்சிலே அடிக்க அவனுடைய மூஞ்சி மொத்தமாகவே பேத்துடுது. கடைசியாக தான் ஹீரோ அவனை கீழே தடுறது மட்டும் இல்லாமல் அவனுடைய கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பொண்ணு எங்கே, அவளுக்கு மட்டும் எதனாச்சும் நடந்துருந்துச்சுன்னா உன்னுடைய உயிர் இந்த இடத்துல இருக்காதுன்னு இவர் பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதோடவே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதேமாதிரி எவ்வளோ பேர் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருப்போங்க. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு லாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.